பரிசுத்த பவுல் என்ன செய்கிறார்? தான் வந்த வழியெல்லாம் பார்க்கிறார். எப்படியாக வந்தேன், எப்படி தேவனுக்கு விரோதமாய் நான் போராடினேன், எப்படி தேவ மனிதர்களுக்கு விரோதமாய் நான் போராடினேன், ஆண்டவர் எப்படி என்னை சந்தித்தார், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எப்படி என்னை சந்தித்தார், எப்படி அவரை நான் தெரிந்து கொண்டேன், நான் அவரை துன்பப்படுத்தின காரியத்தை அவர் எனக்கு அறிவித்து, நான் மீண்டும் கண் பார்வை இழந்து நான் ஊருக்குள்ளே சென்று மீண்டும் கண் பார்வையை பெற்று வல்லமை உள்ள ஊழியனாய் ராஜாக்களையும் பிரபுக்களையும் கலக்குகிற ஒரு ஊழியக்காரனாய் நான் மாறினது உண்மைதான். ஆனாலும் எனக்குள் ஏதோ ஒரு காரியம் என்னை ஒரு பாவியாகவே வைக்க துடிக்கிறது. நான் அதனாலதான் இன்னைக்கு அந்த சாப்டருடைய தலைப்பை நான் சொல்லும் பொழுது சொன்னேன், மாம்சத்திற்கும் ஆவிக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் என்று சொல்லி. இந்த அதிகாரத்தை அநேக பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட அதிகாரம் கிடையவே கிடையாது. இது பாவிகளுக்காக, பாவத்திலே உழன்று கிடக்கிற மனிதர்களுக்காக, மனுஷிக்காக எழுதப்பட்ட ஒரு வசனங்கள். இது நிச்சயமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனால் அல்லது ஊழியம் செய்கிற ஒரு அப்போஸ்தலனால், ஊழியம் என்றாலே அப்போஸ்தலர் ஊழியம் தான் தி டாப், ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மகா உன்னதமான ஊழியம் அப்போஸ்தலர் ஊழியம். அப்ப அப்படி இருக்கிற ஒரு அப்போஸ்தலன் எப்படி பாவியாகவும் இருக்க முடியும் என்கின்ற கேள்வி அநேகருக்கு வருகிறது. அதனாலேயே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக எழுதப்பட்ட இது அல்ல என்று சொல்லி. ஆனால் அதற்கு உதாரணமாக சில வசனங்களை நான் காட்டுகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும்படன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், அது உன்னதமான ஊழியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதன் எப்படி ஒரே நேரத்தில் ஒரு அப்போஸ்தலனாகவும் தீர்க்கதரிசியாகவும் அதே நேரத்தில் பாவியாகவும் இருக்க முடியும் என்று சொல்லி அங்கே ஒரு தடுமாற்றம் நிறைய பேருக்கு வருகிறது. இன்னுமா நீங்க அதே அதிகாரத்துல 2வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 11வது வசனம், 18வது வசனம், இது எல்லாவற்றையும் அது குறிக்கிறது. எப்படி? இப்ப 2வது வசனம் என்ன சொல்லுது? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 6வது வசனம் சொல்லுது, நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாவ சரீரம் என்ன ஆயிடுச்சு? ஒளிந்து போயாயிற்று. 7வது வசனம் சொல்லுது, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. 11வது வசனம் சொல்லுது, உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னுமா 14வது வசனம் சொல்லுது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி அங்க திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னுமா 18வது வசனம் சொல்லுகிறது, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக்கி விட்டீர்கள். ஆகவே ஒரு நல்லவன், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், பாவத்திலிருந்து விடுதலையான ஒரு மனுஷனுக்கு இனி பாவம் அவனை பின்தொடர முடியாது. எந்த வகையில் அவன் பாவம் செய்ய முடியாது. அவன் தேவனை போல ஒரு பரிசுத்தவானா இருப்பான் என்று சொல்லி அநேகர் போராடுகிற ஒரு காரியம் உண்டு. அப்படி என்றால் இது ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல என்று நிறைய கூட்டம் என்ன செய்து இதை பற்றி சொல்லுகிறது. இப்போ நீங்க எனக்கு உங்களுடைய ஒப்பீனியனை நீங்க எனக்கு சொல்லணும். நீங்க பைபிள் எத்தனையோ வருஷமா வாசித்திருக்கிறீங்க, உங்களுக்கு பைபிள் நல்லாவே தெரியும். இப்ப இந்த சூழ்நிலையில இந்த எழுதப்பட்ட வசனங்கள் யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? இப்ப நாம என்ன செஞ்சிட்டோம்? அந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். அதற்குண்டான ஆதாரத்தையும் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நாம வாசிச்சிட்டோம். இப்ப உங்களுடைய ஒப்பீனியன் இது எப்படி இருக்கும்? உங்களுடைய இருதயத்துல என்ன தோணுது? இது பாவிகளுக்காக எழுதப்பட்ட வசனமா அல்லது ஊழியர்களுக்காக எழுதப்பட்ட வசனமா? எல்லாருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே. இங்க வேதத்துல இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்றதை நான் சற்று உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பவுல் இங்க எழுதும் போது இந்த 14வது இந்த 7வது அதிகாரம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 49 முறை அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அப்படிலாம் என்னிடத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு 49 முறை இந்த வசனங்களிலே தன்னை தானே அவர் குறிப்பிட்டு இருப்பார். நான் என்னிடத்தில் இப்படிப்பட்ட பாவம் உண்டு என்று நான் அறிகிறேன், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், நன்மை செய்யாம நான் என்ன செய்யறேன்? விரும்புகிற நன்மை செய்யாம விரும்பாத தீமையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி அவர் தெளிவாக தன்னை குறித்த எழுதுகிறதை உங்களால் இங்க புரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே.
நீங்க இந்த வசனங்களை, அதனாலதான் நான் சொன்னேன், இது ஒரு கடினமான வசனம். இதை நீங்கள் சற்று நிதானித்து ஞானத்தோடு வாசிக்காட்டா இதனுடைய அர்த்தம் மாறி போகும். இதைத்தான் சில இடங்களில் அவரே வெளிப்படுத்துகிறார். நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் முறை வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் இதை குறித்து எழுதுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனம். அதன் பின்பு இயேசு 500 பேருக்கும் அதிகமான சகோதரர்களுக்கு ஒரே வேளையாக தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லிட்டு பின்பு யாக்கோபும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் இயேசு தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு நல்ல கவனிங்க, அவர் சொல்றாரு, அகால பிறவி போன்ற எனக்கும் இயேசு தரிசனமானார் என்று சொல்லிட்டு 9வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்துவதனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி எழுதுகிறதை உங்களால் பார்க்க முடியும். பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர் ராஜாக்களையும் பிரபுக்களையும் கலக்குகிறவனாய் நான் அவனை மாற்றுவேன் என்று சொல்லி சிமியோன் இடத்துல சொல்லுகிறார். அவர் சொல்லி அவ்வளவு பெரிய உன்னதமான ஊழியத்தை அவர் செய்கிறார். அவர் சகல தேசங்களில், ரோம தேசங்களில் அவர் சுற்றி திரிந்து அவர் ஊழியம் செய்கிறார். அநேக சபைகளுக்கு அவர் கடிதங்களை எழுதி கொண்டிருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் இல்லை என்று சொல்லிட்டு எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதியினிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதே விதமா இல்லைன்னா நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் கிடையவே கிடையாது. நான் செய்கிற எல்லா காரியமும் எப்படி தேவனுடைய பெரிதான கிருபையினால் செய்து வருகிறேன் என்று சொல்லிட்டு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வசனங்களை அவர் இப்படியாய் எழுதுகிறார். கரெக்ட் தான். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்றாரு. எப்படி? முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாருங்க, பவுல் எழுதும்போதெல்லாம் தன்னை குறித்து எப்படி எழுதுகிறார்? நான் பாவிகளிலும் பிரதான பாவி, நான் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, என்னை தேவன் கிருபையினால் தெரிந்து கொண்டார், இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காய் தேவன் என்னை கிருபையாய் நடத்துகிறார் என்று சொல்லி அவர் எழுதுகிற பல இடங்களிலே தன்னை குறித்து தாழ்த்தி அவர் உணர்ந்து எழுதுகிற ஒரு காரியம் இந்த கடைசி பகுதியிலே வருகிறது என்னால் பார்க்க முடியும். அப்படின்னா தேவ ஜனமே நல்லா யோசிங்க, ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே பாவம் இன்னும் ஒட்டி கொண்டு இருக்கிறது என்கின்ற உண்மையை முதலாவது நாம் ஒற்றுக்கொண்டாக வேண்டும். இதை நாம ஒற்றுக்கொள்ள மறுத்தால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக நாம் என்ன செய்வோம்? மாறி போவோம். இன்னுமாய் ரோமர் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வரை அவர் எழுதின எல்லா காரியங்களும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பாஸ்ட் டென்ஸாவே எழுதியிருப்பார். இறந்த காலத்தை குறித்து எழுதியிருப்பார். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் போனேன், நான் வந்தேன் என்று சொல்லி
அவர் எல்லாம் நடந்த காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறதை உங்களால் வாசிக்க முடியும். அதே இது 14 25 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாம் அவர் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அவர் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை, அவர் சென்று கொண்டிருக்கிற ஒரு வழியை, அவர் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், சபைகளுக்கு அறிவிக்க வேண்டும். அதன் மூலியமாய் ஜனங்கள் அதிலிருந்து மாறி நடக்க வேண்டும் என்கின்ற தாகம் பவுலுக்கு இருந்ததனால் தனக்குள் இருந்த அநேக காரியங்களை அவர் ஓப்பனா வெளிப்படுத்தின ஒரு காரியம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற அநேக பேரை போல நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ஊழியம் செய்கிறதுனால நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்றதுனால நான் ரொம்ப பரிசுத்தவானா இருக்கிறேன், என்னை போல ஒரு மனிதன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது, என்னை தவிர எனக்கு முன்னால இருக்கிற எல்லாருமே பாவிகள், நான் மாத்திரம்தான் பரிசுத்தவான் என்று சொல்லி இப்போ இந்த காலத்துல தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிற ஊழியர்கள் அநேகர் உண்டு. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பவுல் கடந்து வந்த பாதையிலே ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு மேய்ப்பனும் நடந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. பாவம் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் தப்பிக்கொள்வதற்கு கூடாத காரியம். இன்னுமா இப்போ இந்த பிரசன்ட் காலத்துல நடக்கிற காரியங்கள்ல அநேக ஈஸியா எந்த பாவத்திலும் போய் யாரும் விழுந்து விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலை விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, அப்ப பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் நாம் பாவத்துக்கு விலகி நீதிக்கு, அதாவது மாம்ச சிந்தையை விட்டு நம்மை விட்டு அகற்றி விட்டு ஆவியின் சிந்தையில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டியது, அதன் வழியில் நடக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நாம் ஒற்றுக்கொள்ள மறுத்து விட்டால் நாம் பாவிகள் என்று அறியாதபடிக்கு நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு அதே பாவத்திலேயே நாம் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து செத்து விடுவோம். அதனாலதான் பவுல் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், ஒருவேளை என்னை இவ்வளவு பெரிய உன்னதமான ஊழியத்தை செய்த பவுலா இப்படி நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் என்று சொல்லி எழுதுகிறார் என்று சொல்லி, மக்கள் என்னை ஏளனப்படுத்துவாங்களே, ஜனங்கள் என்னை ஏளனப்படுத்துவார்களே, சர்ச்சை என்னை ஏளனப்படுத்துமே, விசுவாசிகள் என்னை ஏளனப்படுத்துவார்களே என்று சொல்லி ஒருவேளை அவர் நினைத்து அதை ஹைட் பண்ணி இருந்திருக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே பேசுகிறார், பவுல் உனக்குள் இருக்கிற பலவீனத்தை நீ சபைகளுக்கு எழுது, நீ அதை எழுதி அவர்களுக்கு தெரியப்படுத்து. அப்போ ஒரு ஊழியக்காரன் மீது, ஒரு ஊழியக்காரியின் மீது அல்லது சபை விசுவாசிகளுக்குள்ளே நடக்கிற போராட்டங்களை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும், அதை ஒற்றுக்கொள்ள முடியும், அதிலிருந்து தப்பிக்கொள்ள அவர்களுக்கு ஏதுவான வழிகளை அவர்கள் கண்டுபிடித்து விட முடியுமே என்று சொல்லி பவுலை ஆவியானவர் ஏவி இந்த காரியங்களை தன்னை வைத்து எழுத வைக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, ஒரு ஊழியக்காரன் எப்படி ஒரு சுயநலக்காரனா இருக்கக்கூடாது என்பதற்கு நமது பவுல் மிக முக்கியமான ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அல்லவா? நீங்க யோசித்து பாருங்க, பவுல் நினைத்திருந்தால் அவர் இந்த காரியத்தை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி அவர் பெயர் பெற்று விட்டார், தேவனால் முன்குறிக்கப்பட்டவனா இருக்கிறார். பைபிள் அவருடைய பெயர் எல்லா இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனங்களை தியானிக்கிற அநேக சபைகள் உண்டு. நீங்க பெந்தேகோஸ்தே சபைகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா பைபிள்ல நீங்க கொரிந்தியருக்கு முன்னால, அப்போ இல்லது ரோமருக்கு முன்னால இருக்கிற வசனங்களை அவர்கள் அநேகமாக எடுத்து பிரசங்கிக்கிறது கிடையாது. அவர்கள் அநேகமா பிரசங்கிக்கிறது பவுல் அப்போஸ்தலனை குறித்துதான். இதை வைத்தே சபை நடக்கிறது. ஏன்னா பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா முன் உதாரணங்களையும் சபைகளுக்கு தாராளமாக ஓப்பனாக எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நாம் பார்த்து கற்று அதிலிருந்து விலகி நடக்க வேண்டியது சபையின் பொறுப்பு, ஊழியர்களின் பொறுப்பு. அதற்காக தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னை கெட்டவன் என்று சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல, நான் என் சபைகளுக்கு எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆகவேதான் அவர் எழுதுகிறார். 7ஆம் அதிகாரம் 22 25 வசனங்கள் வரை அவர் முழுமையாக எழுதி முடிக்கும் போது அங்க என்ன எழுதுகிறார், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் நான் பிரியமா தான் இருக்கிறேன். நல்ல கவனிங்க, அவர் சொல்றார், நான் நியாய பிரமாணத்தின் மேல் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். அடுத்த வசனத்திலே அவர் எழுதுகிறார், ஆகிலும் என் மனதின்
பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். பாருங்க, வாட் a great manல. யாராவது இப்படி எழுதுவாங்களாங்க? யாராவது இப்படி எழுதுவாங்களா? அவரை சுற்றிலும் எத்தனை எத்தனை விசுவாசிகள் இருந்திருக்க கூடும். அவர் பொந்தி பிலாத்து இன்னுமாய் இஸ்ரவேல்ல இருக்கிற பல இடங்களிலே அவர் அலைந்து திரிந்து ஊழியம் செய்தார். அது மாத்திரமல்ல, ரோமுக்கு போய் ரோமிலே ஊழியம் செய்கிறார். அங்க சிறைச்சாலையிலிருந்து அநேக கடிதங்களை எழுதுகிறார். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஊழியர் எதற்காய் இப்படி தன்னை தாழ்த்தி எழுத வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன், அது என் பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அதுக்கு முன்னால் அவர் எழுதுறாரு, அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணம். என்ன பிரமாணம்? பாவ பிரமாணம். அப்போ அவருக்குள்ள இருக்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறது. சொல்லிட்டு 24ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் என்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லிட்டு 25ஆம் வசனத்துல எழுதுறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். பாருங்க, அவர் ஆவியின்படி தேவனுக்கு தான் ஊழியம் செய்யறார். ஆனா மாம்சத்தின்படி பாவத்திற்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதனாய் அவர் காணப்படுகிறதை உங்களால் காண முடியும். அவர் இந்த பாவ பிரமாணம் நம்மை ஆட்கொண்டு விட்டால் என்ன செய்வது என்று சொல்லிட்டு உணர்ந்து உடனே அடுத்த அதிகாரத்தில் அவர் எழுதுறாரு. 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக்கப்பட்டவர்களும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லுகிறார். அவர் மீண்டும் மீண்டும் 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறது என்ன? என் ஆவி நன்மை செய்ய தூண்டுகிறது, ஆனால் மாம்சம் தீமையை விரும்புகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். ஆனா அந்த மாம்சம் சொல்லுகிற பிரகாரமாய் நான் நடந்து கொண்டால் என்னாகும்? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி அடுத்த அதிகாரத்துல முதல் வசனத்தில் எழுதுறார். அப்போ தான் நடந்து வந்த வழிகள் அவருக்கு தெரிகிறது. அதிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ளுகிறேன் என்கின்ற காரியத்தையும் அவர் மிக தெளிவாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஏன் 7வது அதிகாரத்தில் இப்படி சொல்றாருன்னா, என்னாகும் 32ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயம் அறியுங்கள். அப்ப நம்முடைய பாவம் நம்ம என்ன செய்யல, விட்டு விலகி ஓடல, அதற்குண்டான முயற்சியை நாம எடுக்கல. நியாயப்பிரமாணம் இருக்குது. அவர் சொல்றாரு, அதற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு நியாயப்பிரமாணத்தையும் அவர் பார்க்கிறாராம். அது எப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம்? அது பாவ பிரமாணமாய் இருக்கிறது. அப்படின்னா நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது? நீதி உள்ளவனாய் மாற்ற முடியாது. நீ ஆவிக்குரியபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்ய வேண்டியது, உங்களை நல்வழிப்படுத்த வேண்டியது, நல்ல வழியிலே நடத்த வேண்டியது மிக மிக அவசியம் சபையாரே. அதான் ஆகவேதான் அவர் சொல்றாரு, என் மாம்சத்தின் பேச்சை நான் கேட்டா, என் சிந்தையை பத்தி பேச்சை நான் கேட்டா, நான் எதன் வழியில நடப்பேன்? பாவ பிரமாணத்தின் வழியில நடப்பேன். நான் நீதியின்படி நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஆவியின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1வது வசனம் அப்படியா சொல்லுகிறது, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களையே மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் விழுந்து போகக்கூடிய காலம் இதுதான். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற இடங்களில் எல்லாம் பாவம் விரிந்து கிடக்கிறது. இப்போ இத அநேகர் என்ன செய்யறாங்க? ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க.
தங்களுக்கென்று ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த பாவத்தை, அந்த பாவ பிரமாணத்தையே நியாய பிரமாணமாக திரித்து போதிக்கக்கூடிய அநேக கள்ள போதகர்கள் இந்த காலத்திலே உருவாயிட்டாங்க. தாங்கள் செய்கிற பாவத்தை நியாயப்படுத்துவது, தாங்கள் செய்கிற பாவத்தின்படியே சபையையும் நடத்துவது, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. எப்படி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இப்போ ரீசெண்டா ஒரு காரியம், சவுதி அரேபியால நாங்க இருந்த சர்ச்சு 2ஆய் பிரிந்து போனது சிலருடைய சுயநலத்தினால. அப்போ நான் அதற்கு விரோதமாய் போராடினதுனால என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு போகாம அமைதியா இருந்தேன். அப்புறம் அங்க உள்ளுக்குள்ள நடந்த சில பல கலவரத்தால மீண்டும் என்ன எல்லாரும் வந்து பார்த்தாங்க. தயவு செய்து நீ ஆலயத்துக்கு வா என்று சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ சில திருத்தங்களை கொண்டு வந்தும் அங்க ஆல்ரெடி சர்ச் 2ஆ என்ன செஞ்சிச்சு? உடஞ்சு போச்சு. சபை 2ஆ உடஞ்சிருச்சு. கொஞ்சம் ஆத்துமாக்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போனாங்க. கொஞ்சம் ஆட்கள் மற்ற எல்லாரும் எங்க மெயின் சர்ச்சிலே இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், பாவ பிரமாணத்துக்கு உட்பட்டு ஊழியம் செய்கிறவர்களால் தரித்து நிற்க முடியாது, ஆவியில பலன் கொண்டு நிற்க முடியாது, அது ஒரு பெரிய டிசாஸ்டரா முறிந்து விடும் என்று சொல்லி அநேகருக்கு எச்சரித்த பொழுது அவர்கள் கேட்க மறுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி சொல்றாங்க, அந்த சர்ச்சில் நடக்கிற அநேக பாவ காரியங்களை குறித்த இடத்துல அவங்க பேசி வருத்தப்பட்ட ஒரு காரியம், பிரதர் நீங்க சொன்ன எல்லா காரியமும் நடந்துச்சு பிரதர், அப்படியே நடக்குது பிரதர், நாங்க வந்து அங்க உங்க பேச்சு கேட்காம போயிட்டோம், இன்னைக்கு இவ்வளவு அசிங்கப்பட்டு இந்த இடத்துல இந்த திருச்சபை நிக்குது என்று சொல்லி வருத்தப்பட்டு சொல்றாங்க. ஏன்னா ஊழியர்கள் தாங்கள் உழன்று கிடக்கிற பாவத்தை சபையோருக்கும் கற்றுக் கொடுத்து அதன் வழியில அவர்களையும் நடக்க வைத்து அவர்களுக்கும் அந்த ருசியை கொடுத்து அவர்களையும் பாவ வழியில எடுத்து செல்லக்கூடிய அநேக ஆலயங்கள் உண்டு, திருச்சபைகள் உண்டு, ஃபெலோஷிப் உண்டு. அப்ப நாம இதற்கு விலகி நம்மை தப்பித்துக் கொள்ளணும்னா பவுல் இங்க எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை நம்மளுடைய காரியமாய் எடுத்து நிறுத்தி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது சபையே. அவர் சொல்றாரு, நமக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணத்தை எப்படி நாம் களைந்து விட முடியும்? தேவதூதனாகிய ஒரு லூசிபர் என்ன பண்ணா? அவனை தேவன் படைத்து ஒரு உன்னதமான ஒரு இடத்துல வைத்தார். நீங்க ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க அவனை குறித்து மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து வீழ்ந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழுந்தாயே என்று சொல்லி, வெட்டப்பட்டாயே என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஏன் வெட்டப்பட்டான்? 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்திலே பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் சொல்றான். 14ஆம் வசனம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று ஒரு இருதயத்தில் சொன்னாயே என்று சொல்லி, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று சொல்லி தேவனுடைய கரத்தினால உருவாக்கி ஒரு கேருப்பாய், ஒரு விலை உயர்ந்த ஒரு முத்து மாணிக்கத்தால் ஜோடிக்கப்பட்ட ஒரு விலை உயர்ந்தவன் கேருப்பவன், அவன் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தினால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லிட்டு தேவலோகத்துல இருக்கிற அத்தனை விலை உயர்ந்த கற்களால் அவரை அலங்கரிக்கிறார். எந்த கற்கள்லாம்? பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் போன்ற 9 வகையான விலை உயர்ந்த யாரும் ஒப்பிட முடியாத ஒரு விலையேறப்பெற்ற ஒரு வைர கற்களினால்
தேவன் அவனை சோடித்து மிக அழகுள்ளவனாக படைத்து பராக்கிரம் உள்ளவனாய் படைத்து அவனை எங்க உழவ விட்டாரா? முதலான சகலவித ரத்தினங்களால் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கின்றது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றப்படுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உள்ளே வைத்தேன். எங்க உலாவினானா? அக்னிமயமான கற்களின் நடுவில் அவன் உலாவினானாம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் மட்டும் உன் வழிகளில் குறைவின்றி இருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால், நல்லா கவனிங்க, அநேக ஆலயங்கள் வீழ்ந்து போவதற்கு காரணம் என்ன? வியாபாரத்தின் மிகுதி. வியாபாரத்தின் மிகுதி. வருகிற காணிக்கையிலே தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தன்னை கௌரவப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியம், தன்னை வசதியானவனாய் காட்டிக் கொள்ளப்படுகிற ஒரு காரியம். BMW காரு, பென்ஸ் காரு, அவ வரும் பொழுது பயங்கரமான மேலதாளத்தோட வரவேற்பு. இதே காரியம் தான் கேருப்புக்கு அங்க நடந்தது. அதைத்தான் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ தேவனால் படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான கேருப்பை அவனுடைய இருதயத்திலே தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட சிந்தைகளிலே அவன் வீழ்ந்து போகும் பொழுது இந்த ஊழியக்காரர்களும் இந்த சபையோரும் எம்மாத்திரம் யோசித்து பாருங்க. பாவம் நம்மை ஈஸியா நம்மை கவி பிடித்து விட முடியும். பெருமை மிக ஈஸியாக நம்ம இடத்துல வந்து ஏறிவிட முடியும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், தொடர்ந்து அதை வாசிங்க. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் தேவனுடைய பருவத்திலிருந்து உன்னை ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருப்பாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். பாருங்க, தேவனால் படைக்கப்பட்டு அவனுக்கு என்ன குறை இருந்துச்சாங்க? ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் இருக்கிறான். வஜ்ர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் படிகை பச்சைக்கும் இந்திர நீளத்துக்கும் அவ்வளவு ஒப்பான ஒரு தேவதூதனை படைத்து பொன்னும் வெள்ளியும் அவனை மூடி இருந்ததாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கிற தேவனுக்கு விரோதமான சிந்தை அவனுக்குள்ள எப்படி வருகிறது? அவனுடைய அழகினால அவன் மேட்டிமை அடைந்தானாம். அவனுடைய மினுக்கினால் அவன் பெருமை கொண்டு தேவனை விட்டு விலகி போனானா. அதுதான் நீங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் முதலாவது வருகிற காரியம் என்ன? பெருமை. இந்த பெருமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொஞ்சம் பேர், கொஞ்சம் புகழ், கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்த உடனே 4 ஜனங்கள் அவனை குறித்து கைகளை தட்டி ஆரவாரம் செய்து ஆமேன் அல்லேலியா என்று சொல்லி ஆர்ப்பரித்தவுடன் அவன் தன்னை நினைத்துக் கொள்ளுகிறான், நான் தேவனை விட பெரியவன், இயேசுவை விட பெரியவன், அவர் எனக்குள்ள வைத்திருக்கிற அபிஷேகம் பெரியது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே பெருமையை முதலாவது என்ன செய்யறான்? முன்னால கொண்டு வந்துடுறான். ஆண்டவருடைய ஆசை அதுதாங்க. அவர் என்ன சொன்னாரு? நான் செய்த காரியங்களே கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், என்னிலும் பெரியவைகளை செய்வீர்கள் தான் சொன்னாரு. எஸ், லெட் அஸ் டு மோர் தென் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா அவருடைய மகிமைக்காக செய்யணுமே தவிர தன்னுடைய புகழ்ச்சிக்காக அல்ல. அப்போ சபை இதுல சிக்கி தவிக்கும் பொழுது முதல்ல எங்க நடக்குது டிசாஸ்டர்? அவனுடைய மனதில் இருந்து தேவன் அவன் வைத்திருக்கிற சிங்காசனத்திலிருந்து அவன் வீழ்த்தி விடப்படுகிறான், கீழே தள்ளப்படுகிறான். அவனிடத்துல ஆவியும் இல்ல, அனலும் இல்ல. ஆனா அவன் தெரிந்த வார்த்தைகளை வைத்து புலம்பி தள்ளி சபையை ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டருக்குள்ள கொண்டு போறான். அந்த டிசாஸ்டர் அந்த சபையை மக்கள் மொத்த பேரையும் எங்க அழைத்து செல்கிறது? பாதாளத்துக்கு அழைத்து சென்று விடுகிறது.
இப்போ ஒரு விலையேற பெற்ற ஒரு ஊழியக்காரன் எழுதி வைத்திருக்கிறான், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் படிக்கு என் மாம்சம் என்னை தடுத்து இழுத்து விரும்பாத வேண்டாத காரியத்தை செய்ய வைக்கிறது என்றால் அது நமக்குள்ள இன்னைக்கு இருக்குதா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். தேவனால் உன்னதமான படைக்கப்பட்ட கேரூப் அவ்வளவு அழகு, அவ்வளவு மினுக்கு, அவ்வளவு அலங்கரிப்பு, அவ்வளவு உன்னதமான ஒரு இடத்துல அவர் வைத்திருந்தார். ஆனால் தேவனை விட பெரியவனாக வேண்டும் என்கிற பெருமை அவனுக்குள் வந்ததால் அவன் வீழ்த்தப்பட்டான். தாவீது இதை குறித்து தான் எழுதுகிறார். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றே நீ அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். எனக்கு பிரியமான தேவச்சனமே, மகிமை நிறைந்த கேருபே விழுந்து போனான்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம். நாம எப்படி படைக்கப்பட்டிருக்கோமா? தேவதூதரிலும் சற்று சிறியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் எதை வச்சிருக்கிறாரு? மகிமையும் கனத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். பல வேளைகளில் அதை மறந்த பிள்ளைகளாய் நம்ம மாம்சத்துக்குரியவர்களாய் மாறி நம்முடைய சுயேஷ்டத்தின்படி நாம நடக்க நம்மை ஒப்பு கொடுத்துடுறோம். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனமும் இதே காரியத்தை தான் சொல்லுது. அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கும் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கும், சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை முதல்ல வாசிங்கள. உம்முடைய கரத்தின் கிரியில் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. யாருக்கு இது? தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் படைக்கப்பட்டு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட நம்மை அவர் எப்படி வைத்திருக்கிறாரா? உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி வைத்திருக்கிறாராம். சங்கீதக்காரர் இதையே சொல்லிட்டு இப்படி நிப்பாட்டினாரு. ஆனா பவுல் எபேசியருக்கு எழுதும் போது இதனுடைய முழு அர்த்தத்தை புரிந்தவராக எழுதுகிறார். அது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இது உங்களால் உண்டானதல்ல. 8வது வசனம் எபேசியர் 2:8, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கின்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை என்று சொல்லி எழுதுகிறாரு. கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்றாரு, சகல உம்முடைய கரத்தின் கிரியை மேல் நீ அவனுக்கு ஆளுகை தந்து அவனுடைய பாதங்களுக்கு எல்லாவற்றையும் நீ கீழ்படுத்திட்டு இருந்த. ஆனா சங்கீதம் எழுதப்பட்டது எந்த காலகட்டத்துல? பவுல் எழுதுனது எந்த காலத்துல? எபேசியர் எழுதுனது இந்த காலத்துல. அந்த காலம் வரைக்கும் அவர் கொடுத்திருக்கிற அந்த ஆளுகையை, அந்த அத்தாரிட்டி, அந்த பவரை நாம எடுக்க, கைகளில் எடுக்க, உபயோகப்படுத்த தவறிட்டோமா? அதை உணர்ந்துதான் எபேசியர் எழுதுறாரு, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கின்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி எழுதிட்டு, அப்படி இருந்தும் சங்கீதக்காரன் இதை எழுதல, இப்ப பவுல் அதை உணர்ந்து எழுதுறாரு. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம் என்று சொல்லி, இன்னும் தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற இந்த உலகத்தை, அந்த அந்த அத்தாரிட்டியை நாம பயன்படுத்தாதபடிக்கு நாம் தோற்று போனவர்களாக தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவதூதர்களும் சற்று சிறியவராய் படைத்தார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார், சகலத்தையும் அவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார், ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுத்தார். ஆனா ஒப்பு கொடுத்த அந்த அத்தாரிட்டியை நாம இதுவரைக்கும் கைகளில் எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால சாத்தான் என்ன செய்யறான்? விழத்தள்ளப்பட்ட அந்த சாத்தான் அவனுக்கு கீழே நம்மள நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நாம தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி நம்ம கைகளில் எடுக்காததுனால அந்த அத்தாரிட்டிய, நமக்குள்ள இருந்த அத்தாரிட்டிய
பிசாசானவன் எடுத்து அதன் மூலியமா அவன் நமக்குடைய ஆசைகளை விதைத்து, பெருமைகளை விதைத்து, பிரச்சனைகளை விதைத்து, விரும்பாத காரியங்களை நம்மை செய்ய தூண்டி, நம்மையும் தேவனையும் பிரித்து, தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆளுகையை அவனுடைய கரத்துல எடுத்து வைத்துக் கொண்டு நம்மை ஒரு பகடைக்காலாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இதை உணர்வு விதமா தான் பவுல் என்ன செய்யறாரு, இதை எழுதுறாரு. சொல்லிட்டு நமக்கு தெரியாமல் தொடர்ந்து நம்ம பாவத்துல வீழ்ந்து கிடக்கிறதுனால, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இல்ல சாரி, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கீழ்ப்படுத்தினார் என்கின்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம் என்று சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல சொல்றாரு. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தமாக மகிமையினாலும் கனத்தினாலும் நம்ம என்ன செஞ்சிருக்காங்களா, முடிசூட்டப்பட்டிருக்கிறதை காணோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? அவன் தேவதூதர்களிலும் சற்று சிறியவராய் நம்மளை படைத்திருந்தார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். இங்கே நீங்க 6ஆவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இடத்தில் ஒரு சாட்சியாக, இல்ல 7ஆவது வசனத்துல அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சொல்லிட்டு, உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் அவனை அதிகாரியாய் வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி பவுல் மேல எழுதிட்டு, அந்த அதிகாரத்தை நாம எடுத்துக்கொள்ளாததுனால இயேசு கிறிஸ்துவும் தேவதூதரில் சற்று சிறியவராக நமக்காக ஆக்கப்பட்டார். பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. நாம நம்முடைய ஸ்தானத்தை இழந்த ஒரு காரணத்தினால அவர் பரிதாகமாக உன்னத தேவகுமாரனாய் இருந்த அவர் சகலவற்றின் துறந்து நமக்காக அவரும் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். அதைத்தான் அவர் எழுதுகிறார். அவர் எழுதிட்டு அவர் சொல்றாரு அடுத்ததாக, ஒன்பதாம் வசனத்துல என்ன சொன்னார்? என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் காண்கிறோம் என்று சொல்றாராம். அப்போ இந்த விழுந்து போன இந்த கேருபை போல நாம ஒரு தேவதூதனை பார்த்தோம். அதே மாதிரிதான் பெருமைப்பட்ட ஒரு யூதாசும் விழுந்து போனான். நீங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் நீங்க எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அங்க 12 ஒருவனாகிய யூதாஸ் என்ன செஞ்சானா, பிரதான ஆசிரியர் இடத்துக்கு போனானா, நான் அவரை காட்டி கொடுக்க ஆசையா இருக்கிறேன் என்று போய் சொன்னானா. நீர் எனக்கு காட்டி கொடுத்தால் நீங்க என்ன தருவீங்கன்னு சொல்லி கேட்டானா. அவங்களுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்க ஒத்துக்கொண்டாங்களாம். அந்த 30 வெள்ளிக்காசை வாங்குவதற்காக 3.5 வருஷம் தேவகுமாரனோடு நடந்த அனுபவத்தை மறந்து, அவர் செய்த சகல காரியத்தை மறந்து, அவனை எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான இடத்திலே கொண்டு அவனை வைத்திருக்கிறார் என்கின்ற காரியத்தை மறந்து, கேவலம் அந்த 30 வெள்ளிக்காசுக்காக தேவன் என்ன செஞ்சாரு? காட்டி கொடுத்தானா. நீங்க அதுல 21ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. மத்தேயு 26:21. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கின்ற வாணிங்க சொல்றாரு. 22ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருத்தரா கேட்கிறாங்க. அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பவன் என்று சொல்லும் பொழுது 25ஆம் வசனத்துல
கேட்கிறான் அவன் யூதாசு அவரை நோக்கி, ரபி நானோ என்று கேட்கிறான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்று சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்தவும் செஞ்சுட்டார். அவன் நேர பிரதான ஆசாரியர்கள் இடத்துல போய், மூப்பர்கள் இடத்துல போய் பேரம் பேசிட்டு வந்துட்டான் 30 வெள்ளி காசுக்கு. வந்ததுக்கு அப்புறம் அங்க பந்தி நடக்குது. அந்த பந்தியில இருக்கும் பொழுது அவர் என்னை ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி சொல்றாரு. யார் என்று சொல்லி எல்லாரும் கேட்கிறாங்க. 25ஆம் வருஷத்துல நானும் என்று கேட்கிறான். 26ஆம் வருஷத்துல நீ சொல்லுகிற படிதான் என்று சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அப்பவாது யூதாஸ் திருந்தனா நினைச்சீங்களா? பாருங்க, இருதயம் மேட்டிமையினால எவ்வளவு கடினப்படுகிறது பாருங்க. அப்படி அவன் அதை கேட்காம லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் யூதாசு என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தானா. இது எப்படிங்க? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் கூட தானே இருக்கிறான், இயேசுவானவர் கூட தான் நடக்கிறான். அவர் செய்யும் பொழுது, அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவரோடு கூடவே இருக்கிறான், அவரோடு கூடவே நடக்கிறான். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் பங்கு பெறுகிறான். இப்போ அவன் போய் தன்னை ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டான். இவர் வாணும் பண்ணிட்டார், நீதான் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது? லூக்கா 22:3 சொல்லப்பட்டிருக்கு, சாத்தான் அவனுக்குள் புகுந்தானா. சாத்தான் அவனுக்குள் புகுந்ததுனால அவன் என்ன செஞ்சான்? மறுபெயர் கொண்ட சாத்தான் புகுந்தான். 47ஆம் வசனத்துல 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்துல சேர்ந்தானா. இயேசு 48ஆம் வசனத்துல கேட்கிறாரு, அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்? பாருங்க, தேவனோடு இருக்கிற மனிதர்கள் பாவம் செய்ய முடியும் என்றால், தேவனோடு இருந்த மனிதர்கள் இயேசுவை காட்டி கொடுக்க முடியும் என்றால், தேவனால் உன்னதமாக படைக்கப்பட்ட ஒரு கேரு கீழே விழ தள்ளப்பட காரணமாக இருக்கிறது என்றால், இந்த பாவம் நம்மையும் ஆண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது சபையே. இந்த காரியத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா இதுல இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். இந்த இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, யூதாசை பார்த்து எப்படி கூப்பிட்டாரு? அவரு சிநேகிதனே என்று கூப்பிட்டார். இன்னைக்கு நம்மளை பார்த்தும் இயேசு அப்படித்தான் கூப்பிட ஆசையா இருக்காரு. நீ வழுகி போயிட்டப்பா, உன் பெருமையினால், உன் அழுகின் மினுக்கினால், அல்லது உன்னுடைய ஆசையினால் நீ விழுந்து போயிட்ட. ஆனாலும் நான் உன்னை எப்படி கூப்பிட ஆசையா இருக்கிற? சிநேகிதனே என்று சொல்லி கூப்பிடுகிறார். கேரு தேவன் எச்சரித்த போது கேட்க மறந்து போனான். கீழே விழ தள்ளி அவன் இன்னைக்கு வரைக்கும் பிசாசா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். யூதாஸ் என்ன செஞ்சான்? காட்டி கொடுக்கப்பட்ட யூதாசு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தப்பட்ட உடனே அவன் செய்த தவறை உணர்ந்தான். உணர்ந்து மனம் திரும்பாம அவன் போய் நாண்டு கொண்டு செத்தான். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் சொல்லுது, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கணைக்கு உட்பட்டது உள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று சொல்லி கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் திரும்ப கொண்டு போய் கொடுத்த போது அவன் சொல்லியிருக்கிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் அதற்கு அது உன்பாடு என்று சொல்லி அவனை இக்னோர் பண்றாங்க. அவன் புறப்பட்டு போய் என்ன செய்யறான்? அந்த காசை தேவாலயத்தில் இருந்து விட்டு நாண்டு கொண்டு செத்தான். எனக்கு பிரியமான தேவ சின்னமே, ஆண்டவருடைய காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா பாவம் நமக்குள்ள புகுகிற அந்த வழியே நமக்கு தெரியாம, சிலர் சொல்லுவாங்கல்ல, சுகர் அதிகமா இருந்தா காலில் ஏதாவது குத்துறா கூட தெரியாது சொல்லுவாங்க இல்லையா? உணர்ச்சி இருக்காது, மரத்து போயிரும் உடம்பு. பாவம் செய்து 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 நம்முடைய உடல் மரத்து போனால் நம்ம பாவத்தின் சத்தத்தை தான் காது கொடுத்து கேட்போம். இயேசுவின் சத்தத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அப்ப இது எல்லாவற்றையும் உணர்ந்தவனாதான் பவுல் எழுதுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாம விரும்பாததை செய்தேன் என்று சொல்லி அங்கு எழுதக்கூடிய ஒரு காரியம். நம்ம ராஜாங்கங்களும் வீழ்த்தப்படுவது இப்படித்தான். ஜூலியஸ் சீசர் என்கின்ற ஒரு பெரிய அரசனை
என்ன செஞ்சான்? அவனுடைய நண்பன் புரூட்டஸ் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் அவனை குத்தி கொலை செய்தான். எதனால? பதவி வெறி அவன் இருதயத்தில் நிரம்பினதுனால புரூட்டஸ் போய் ஜூலியஸ் சீசரை குத்தி கொலை செய்தான். அப்போ இந்த காலகட்டம் சபைகளுக்குள்ள இந்த காரியம் நடக்குது. பெரிய பெரிய அரசாங்க அலுவலகத்துக்குள்ள இந்த காரியம் நடக்குது. அரசியல்வாதிகளுக்குள்ள இந்த காரியம் நடக்குது. நாட்டுக்கு நாடு இந்த காரியம் நடக்குது. இந்த காரியத்தெல்லாம் நாம பார்க்கும் பொழுது நாம இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்டு. பவுல் சொன்னா, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் என்று சொல்லி சொன்னவன் இவ்வளவு காரியத்தையும் அலசி பார்த்துட்டு 8வது அதிகாரத்துல ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். நாம பாவத்துல விழுந்து கிடந்தா செத்து போயிடுவோம் என்று சொல்லி. நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 2-10 வரை எடுத்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே என்று சொல்லிட்டு, அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்த்து விட்டாரு. இப்போ அவர் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அவர் அப்படி செய்தார் என்று சொல்லி, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இங்க அவர் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். அவர் எழுதினார். அவருடைய வீக்னஸ் முழுவதும் 7ஆம் அதிகாரத்துல எழுதினார். அவர் எழுதிட்டு அப்படியே அவர் யோசித்து பார்க்கிறார். நடந்த காரியங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கிறார். தேவனுக்கு விரோதமா லூசிபர் செய்த காரியம், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா யூதாஸ் செய்த ஒரு துரோகம், இவை எல்லாவற்றையும் அவர் கணக்கு கூட்டி, அப்ப இந்த பாவ பிரமாணத்திற்கு நான் அடிமையாக இருந்து விடக்கூடாது. அப்படி நான் அடிமையாக இருந்து விட்டால் கிறிஸ்துவம் தோற்று போகும். இயேசு கிறிஸ்துவான மரித்து உயிர்த்தெழுந்த காரியம் தோற்று போகும், சபை தோற்று போகும், விசுவாசிகள் தோற்று போவார்கள் என்று சொல்லி அவர் தெரிந்து 8ஆம் அதிகாரத்துல அவர் கன்க்ளூஷனுக்கு வராரு. சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல சொல்றாரு, மாம்சத்தின் சிந்தையானால் நீ மரணத்தை சந்திப்ப, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா என்று சொல்லிட்டு தொடர்ந்து அவர் எழுதுகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அவர் எழுதியிருப்பார். எப்படி எனில், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று சொல்லி அவர் உணர்ந்து எழுதி, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கவே மாட்டாங்க. அப்ப தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள் மனிதர்களுக்கு எப்படி பிரியமானவங்களா இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளுடைய போராட்டம் எதை நோக்கி இருக்கணும்? தேவனை நோக்கி பயணிக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிற ஒரு காரியம் சபைகளுக்குள்ள வரணும், ஆலயத்துக்குள்ள வரணும், ஊழியர்களுக்குள்ள வரணும், விசுவாசிகளுக்குள்ள வரணும் என்பதுதான் பவுலின் வாஞ்ச. அதனாலதான் அவர் எழுதுறாரு 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு இருப்பீர்கள், ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய நியாய பிரமாணம் ஒரு மனிதனை பரிசுத்தவன ஆக்க முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையே, அவருடைய மரணமே, அவருடைய உயிர்த்தெழுதலே நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். அப்ப இந்த பாவ மரணத்திற்கும் இந்த நியாய பிரமாணத்தின் கட்டளைக்குள்ள மாத்திரம் நம்ம அடைபட்டு கிடந்தோம்னா கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இராது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இல்லைன்னா நாம கிறிஸ்துவின் உடையவர்கள் அல்ல. மிக தெளிவாக அவர் எழுதுகிறார் 10ஆம் வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும்
ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி அவர் கம்பீரமாய் சொல்லுகிற ஒரு காரியம். எனக்கு பிரியமான தேவ சனமே, நாம ஆண்டவருடைய காரியத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க தீர்மானிக்கும் பொழுது நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோம். 13ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்கிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப அவரே என்ன செஞ்சிட்டாரு, எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பாவ பிரமாணம் இருக்கு, அதை நான் என்ன செய்யணும், கிறிஸ்துவின் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் அதை நான் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அழித்து இன்றை வரை அப்போஸ்தலனாய் நமக்கு அடையாளம் காண்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற இந்த காரியத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொண்டு அபியாசப்படுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க கிளியரா நமக்கு புரிஞ்சிடும், நியாயப்பிரமாணம் நம்மளை நீதிமானாய் ஆக்க முடியாது, தேவனுடைய கிருபையே நம்மளுடைய நீதிமானாய் ஆக்க முடியும் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், புறஜாதியரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, எப்படி என்ன சொல்லியிருக்காரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே நீதிமான்களாக்கப்பட்டோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ தேவனை பற்றின விசுவாசமே நம்மை நீதிமான ஆக்கினதே ஒழிய நாம் ஃபாலோ பண்ணின நியாயப்பிரமாணம் நம்மை நீதிமானா ஆக்கவே முடியாது என்கின்ற ஒரு ரகசியம் நாம் தெரிந்து கொண்டால் தேவனுடைய ஆவிக்கு நம்மை உட்படுத்தி நாம் ஆவிக்குரிய வழியிலே நடக்க அது ஏதுவாயிருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல இதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்து விரும்புகிறார். மாம்சம் உங்களுக்குள் பிழைத்திருக்கிறதா அல்லது ஆவி உங்களுக்குள் பிழைத்திருக்கிறதா? மாம்சத்தின்படி நீங்க நடக்க போறீங்களா அல்ல கிறிஸ்து உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் மேல் வைத்திருக்கிற ஆவியினால கட்டப்பட்டு முன்னேறி செல்ல போறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில, சபையின் வாழ்க்கையில, ஆலயத்தின் வாழ்க்கையில, ஆவிக்குரிய காரியத்துல, உன்னதமான காரியங்களில ஏறி போகக்கூடிய ஒரு காரியத்தை